வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயமாகிய திருவம்பல சக்கரத்தில் இன்று நாம் 999வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்கு படவே பலாச பலகையில் காங்கருமேட்டில் கடுப்பூசி விந்துவிட்டு பூங்காவல் வைத்திடும் உச்சாடனத்துக்கே. ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்கு படவே பலாச பலகையில் காங்கருமேட்டில் கடுப்பூசி விந்துவிட்டு பூங்காவல் வைத்திடும் உச்சாடனத்துக்கே. இதன் விளக்கமாக, வடமேற்கில் சிவபெருமானின் அழிக்கும் முகத்தில் ஒன்றாகிய ஐயனார் கோயிலில் அழகாக தெரியும்படி பட்டு போகாத பூவரசம் பலகையின் மேல் ஓலையை வைத்து அதன் நெருப்பிலிருந்து வரும் புகை மேல் காட்டி முழுவதும் கரி படரும் வரை வைத்து அதன் மேல் விஷத்தினை பூச வேண்டும். அதன் பிறகு ஓலை மேல் ஓங்காரம் எழுதி வைத்து மந்திரம் ஜெபித்து வந்தால் உச்சாடனம் என்னும் வாக்கு பலிதம் உண்டாகும். ஐயனார் கோயில் என்பது ஊரின் வடமேற்கு எல்லையை குறிக்கும். வாக்கு பலிதம் என்றால் சாதகர் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே நடப்பதாகும். அப்படின்னு விளக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா, உங்கள் சிம்ம குரலில் பாடி விளக்கம் அளிக்க அன்போடு அளிக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சிங்க. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கூட்டத்தில், ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில், ஐயனார் கோட்டத்தில் ஆங்கு வடமேற்கில் பாங்குபடவே பலாசப் பலகையில், பாங்குபடவே பலாசப் பலகையில் கான்கருவேட்டில் கடுப்பூசி விந்துவிட்டு, கான்கருவேட்டில் கடுப்பூசி விந்துவிட்டு ஓங்காரம் வைத்திடு, கான்கருவேட்டில் கடுப்பூசி விந்துவிட்டு ஓங்காரம் வைத்திடு உச்சாடனத்துக்கே, ஓங்காரம் வைத்திடு உச்சாடனத்துக்கே. இந்த பாடல் உச்சாடனம் என்னும் வித்தையை பற்றி கூறுகின்றது. உச்சாடனம் என்றால் ஓட்டுதல், மேல் மயங்கி பண்ணின உயிர்களையே விலகி ஓட பண்ணுதல் உச்சாடனம் என்க என்று தருமை ஆதீன புத்தகத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனுடைய தெளிவுரையாக இதுக்கு பலகை, அதாவது புரசம் என்று சொன்னால் பூவரசு, பூவரசம் பலகையில இந்த சக்கரத்திலையும் அதே மாதிரி ஏட்லையும் எழுத வேண்டிய மந்திரம் மேல சொன்ன மந்திரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓலையில கரியும் நஞ்சும் பூசி ஓங்காரத்துல மகாரத்தை நீக்கி அந்த ஓகாரம் மட்டும் பலகையிலும் ஓலையிலும் சக்கரத்தை சுற்றி வளைத்து எழுதணுமா. அத ஒரு முறை பலகையோடு வழிபட்டு ஓலையை கொண்டு போய் ஐயனார் கோயில்ல வடமேற்கு மூலையில பாதுகாப்பா புதைச்சி விட்டு சக்கரத்தை வழிபட்டு மந்திரத்தை மேற்கூறியவாறே ஜெபித்து வர உச்சாடனம் என்னும் வித்தை கைவரும் என்று திருமூல நாயனார் குறிப்பிட்டிருப்பதாக உரையாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் குறிப்புரையாக ஐயனார் கோட்டத்தில் என்பதனை முதலில் கொண்டு சொல்லணும் அப்படின்னு குறிப்பு கொடுத்து,
பாங்குபட அப்படின்னா பாதுகாப்பு உண்டாகும்படி, காரேடு என வரற்பாலது கருவேடு என வந்ததாம். காரேடு, அத கரிய பூசினதுனால அந்த காரேடுங்கிறது கருவேடு என குறிப்பிட்டிருக்காங்களாம். இதில் இணை எதுகை வந்திருக்கான். இதற்குரிய சக்கரம் மேற்காட்டியதே ஆயினும் சக்கரத்தை ஓகாரத்தால் வளைத்தல் வேண்டும் என்று குறிப்பிட்டு நிறைவு செஞ்சிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கம்மா கிருத்திகா அம்மா, வணக்கம். நன்றி. காலை வணக்கம். தியாகராஜனையா குரல்ல பாட்டு கேட்கறது நமக்கு பாடல ஒரு புதிய கோணத்துல காட்டிட்டு நல்ல பாடல். அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சது. நன்றி. இன்றைய பாடல் ஐயா வாசிட்டாங்க, ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்குபடவே பலாச பலகையில் காங்கருமேட்டில் கடுப்பூசி விந்து விட்டோங்காமல் வைத்திடும் உச்சாடனத்துக்கே அப்படின்னு. நம்ம இந்த அட்ட கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்னைக்கு உச்சாடனம் பத்தி பார்க்க போறோம். நேற்றுக்கு மோகனம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி தம்பனம் பார்த்தோம். இப்ப இந்த உச்சாடனம் அப்படிங்கிறது பொதுவா என்ன மாதிரியான இதுக்கு நம்ம பிரயோகம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உச்சாடனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த உச்சாடனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம சொல்ற இந்த உச்சரிக்கிறது இல்லை. அதாவது நம்ம அதையும் உச்சாடனம் தான் சொல்றோம் இல்லையா? நம்ம அந்த ஸ்தோத்திரம் பண்றது இல்லைன்னா மீண்டும் மீண்டும் சொல்வது, அதையும் உச்சாடனம், மந்திர உச்சாடனம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. இந்த இடத்துல உச்சாடனம் அப்படிங்கிறது விரட்டல் அல்லது ஓட்டி விடுதல் அப்படின்னு பொருள் சொல்றாங்க உரையாசிரியர்கள். நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல. ஏன்னா ஒரு சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்வதனால் ஏற்படும் அதிர்வு எங்கனம் ஒரு செயலை செய்கிறது, அதுவே தன்மையா மாறுறது. அப்ப அதுதான் சொல்றாங்க, விரட்டுறது இல்லைன்னா ஓட்டி விட்டுறது. எதை விரட்டுறது, எதை ஓட்டுறது, வரிசையா சொல்றாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே நேற்றுக்கும் பார்த்தோம், மோகனம் எத்தனை வகையான மோகம், 5 வகையான மோகனம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதற்கு முன்னாடி தம்மனம் 8 வகை இருக்குன்னு பார்த்தோம். இந்த உச்சாடனமும் 8 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னாக்க, உலக உச்சாடனம், வியாதி உச்சாடனம், மக்கள் உச்சாடனம், சத்ரு உச்சாடனம், மிருக உச்சாடனம் அப்படின்னு 8 இருக்கு. இது தெய்வ உச்சாடனம் இருக்கு, அரச உச்சாடனம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து 8 உச்சாடனங்கள் சொல்றாங்க. அப்போ என்னத்துக்கு இப்ப நீங்க இதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு இப்போ நம்ம ஹோமங்கள் எல்லாம் பண்றோம். ஹோமம் வீட்டுல யாகம், இந்த ஹோமம் எல்லாம் பண்ணுவோம். பண்ணும்போது வியாதினா இங்க ஹோமம் பண்ண, மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ண, தன்வந்திரி ஹோமம் பண்ண, அதே மாதிரி இதுனா ஆயுஷ் ஹோமம் பண்ண, பிறந்த நாள்னா ஆயுஷ் ஹோமம் பண்ண, இல்ல செல்வம் வளரணும் அப்படின்னாக்கா குபேர ஹோமம் பண்ண, இல்ல இந்த அது பண்ண இது பண்ண, ஒரு இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில நிறைய பேர் இந்த ஹோமங்கள் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த உச்சாடனத்தின் மூலம் செய்யக்கூடிய அந்தந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் உச்சாடனம் நிகழும். எது நிகழும்? விரட்டப்படும். அதாவது தரித்திரம் விரட்டப்படும், வியாதி விரட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு வரையறை சொல்றாரு, அது எப்படி பண்ணணும் அப்படின்றாரு. முதல்ல இந்த புறப்பொருள் தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த வரையறை அப்படின்னாக்க, ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில். இப்ப நம்ம இந்த இடத்துல ஒன்னொன்னுலயும் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, என்ன திசைன்னு சொல்றாங்க, அந்த திசைக்கு உண்டான தலைவர் யாரு,
இப்ப இந்த நம்ம வந்து இன்னும் ஒரு இடத்துல வந்து அதுக்கு உண்டான முக்கியத்துவமும் திருமூலர் வந்து தன்னுடைய இன்னொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. நம்ம திருமந்திரம் 300ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சொல்லுவார் துணை காவல் தெய்வம். அப்போ அவர் வந்து அவங்க வந்து காவல் தெய்வங்கள். அவங்கதான் வந்து அந்தந்த திசைய காக்குறாங்க. அவங்க வந்து துணை காவல் தெய்வம். அப்போ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து நல்லதோர் விஷயமும் நாடும் இலக்கமும் அப்படிம்பாரு. அப்ப எந்த இடத்துல எத்தனை இலக்கம் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கூட அவர் வந்து அந்த உச்சாரணத்துக்கு வரையறை தராரு. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல வந்து யாரு வடமேற்கு அப்படிங்கிறாரு. அப்போ வடமேற்குக்கு உண்டான இடம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயுவினுடைய தன்மை அது. வடமேற்கு வந்து வாயு ஓட அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அங்கு வந்து வடமேற்கில் ஐயனார் கோட்டம். ஐயனார் கோட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து இடம்னு எடுத்துக்கலாம். அந்த இடம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பொதுவா வந்து கிராமங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். ஐயனார் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 கிராமத்தை விட்டு தள்ளி இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா வடமேற்குலதான் அந்த ஐயனார் கோயில் இருக்கும். ஏன்னா அவர் தான் அந்த ஊருக்கு காவல் தெய்வமாக இருப்பார்கள். இந்த இடத்துல ஐயனார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சமண பாரம்பரியத்துல இருந்து கீழே இருந்து போகும்போது அந்த கிராமத்தை வழிகாட்டி இருந்திருக்கக்கூடிய ஒரு தலைவனாக எல்லா வகையிலும் வானசாஸ்திரத்துல இருந்து மருத்துவம் வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்து இருந்தவங்களதான் நம்ம வந்து ஐயனார்னு கொண்டாடுறோம். அப்போ இது ரொம்ப பெரிய பாரம்பரியமான ஒரு விஷயம். நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க பாங்குபடவே பலாச பலகையில் அப்படிங்கிறாரு. அப்ப பாங்குபடவே அப்படின்னா நல்ல இழைச்ச பலகை. அப்ப பலாசம் அப்படிங்கிறது வந்து புரசுன்னு சொல்லுவோம். புரசு. அப்ப புரசுனா என்ன அப்படின்னா நம்ம ஃபிளேம் ஆஃப் ஃபாரஸ்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, சிகப்பு கலர்ல பூ பூத்திருக்கும். அந்த 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 இடத்துல அந்த புரசு இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னாக்க அப்படியே தள்ளி இருந்து பார்க்கும்போது செம்மையா இருக்கும். கொஞ்சம் வன்மையா இருக்கும். பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. முருக்க மரம்னு கூட சொல்லுவாங்க அந்த மரத்தை. முருங்கை இல்ல, முருக்க மரம். அப்ப அந்த மாதிரி ஃபிளேம் ஆஃப் ஃபாரஸ்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிகப்பு கலர்ல அந்த மரம் முழுக்க பூவா பூத்திருக்கும். அதுதான் வந்து பலாச மரம். அது வந்து புரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய புரச பலகையில இந்த புரசுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குங்க. அது வந்து நிறைய சிவன் கோயில்கள்ல தல மரமாக கூட இருக்கும் அந்த புரச மரம். ரொம்ப அதிசயமான விஷயம் அது. இதுல வந்து முதன்மையா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க திருத்தலை சங்காடு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கிற இறைவனார் பேர் வந்து என்ன அப்படின்னா சங்காரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா சங்காரம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். மரணத்தை தரக்கூடியது. சங்காரம் அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த மாதிரியான விஷயம். அடுத்த ஊர் வந்து திருக்கஞ்சனூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருக்கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய இறைவனார் பேர் என்ன அப்படின்னாக்க அக்னீஸ்வரர் அப்படின்றாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து அக்னியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு குறியீடுகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அத்தகைய பலாச பலகையில் அப்ப இது என்ன பண்ணக்கூடியது? பலாச பலகைக்கு உண்டான தன்மை என்னது? இன்னொன்னு புரசு வந்து எல்லா வகையிலும் மருத்துவ குணம். அதனோட பட்டையில இருந்து விதையில இருந்து இலையில இருந்து எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது. அப்ப அந்த பலாச பலகையில் காங்கரமேட்டில் கடுப்பூசி வெந்து விட்டு அப்படின்றாங்க. இந்த கடுப்பு அப்படிங்கிறது வந்து விஷம் அப்படின்றாங்க. காங்கரமேட்டில் அப்படின்னா கருப்பான தகடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காங்கரமேட்டில் கடுப்பூசி விந்து விட்டு ஓங்காமல் வைத்திடு. விந்து அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சர்க்கம்னு பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அப்போ இந்த இடத்துல சர்க்கம்னா எது வருது அப்படின்னா அந்த ஓங்காரத்துல வரக்கூடிய அந்த கடைசியின். நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன 2 பாடல்லையும் அந்த மகாரத்துக்கு முதன்மை கொடுத்தாங்க. மகாரத்தை வந்து
அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த மகாரத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா விந்து விட்டோங்காமல் அப்படின்றாங்க. அப்போ அத வந்து விட்டுட்டாங்க. அப்போ அந்த சர்க்கத்தை விட்டுட்டாங்க. அப்ப அந்த ஓ என்கின்ற அந்த பிரணவத்தினுடைய 2 குறியீடுகள் ஓ என்கின்ற அந்த 2 குறியீட்டை மாத்திரம் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு உச்சாடனத்திற்கே அப்ப அந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்றாங்க. இது வந்து நம்ம புறமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அகமா இத பார்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா எது நஞ்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சில நஞ்சை முறிக்கிறதுக்கு அந்த நஞ்சையே திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த உலக விஷயங்கள்ல எது எது ஆசை அதிகமாக இருக்கிறதோ அந்த ஆசைதான் வந்து நஞ்சு. அப்ப அந்த ஆசையை அழிப்பதற்கு அந்த ஆசையை நம்ம ராமகிருஷ்ணர் சொன்னாருன்னு கதை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஒரு பையன் ஸ்வீட் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில ஸ்வீட் வந்து அவன் அம்மா கூப்பிட்டு சொல்லும் போது அவனையே ஸ்வீட் கடையில போய் ஒரு 10 நாள் உட்கார சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் போய் 10 நாள் அந்த பையன் ஸ்வீட் கடையில உட்காந்து அவனுக்கு திகட்டி போயிடும். அப்போ அவன் அதுக்கப்புறம் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான். அப்ப அந்த மாதிரி எது நம்மை ஆழ்த்துகிறதோ அதில் ஆழ்ந்து செல்வது. அப்ப அதுவும் நமக்கு சலிப்பை தரும். அதுதான் அந்த நஞ்சு. அப்ப அந்த நஞ்சையே காங்கருமேடு அப்படிங்கிறது என்ன இடம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம உடல்ல வந்து காங்கருமேடு, கருப்பான மேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. அப்போ வந்து இத வந்து மூலாதாரத்துக்கு இதா சொல்லுவாங்க. ஏன்னா பிரணவத்தினுடைய கூறு ஆரம்பிக்கிறது அந்த ஓம் என்கின்ற அந்த ஊன்னு ஆரம்பிக்கிறது. நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்த மூலாதாரத்துக்கு நம்ம இணையா சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி கொண்டு வந்து வாயு மூலைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வடமேற்கு அப்படின்றாங்க. அப்ப நம்ம உடல்ல வடமேற்கு எது, வாயு மூலை எதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த பலாச பலகை அப்படிங்கிறது வந்து இந்த சிவந்த வர்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சிவந்த வர்ணம்ங்கிறதும் நம்ம வந்து மூலாதாரத்தை தான் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. அதனால கூட இந்த காங்கருமேட்ல நம்ம வந்து அத அடிப்படையா நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஒரு ஆதாரத்துக்கும் ஒரு நிறம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வச்சுட்டு இந்த உச்சாடனத்தை நம்ம வந்து அந்த இடத்துல பிரயோகம் பண்ணி இந்த ஆவுமாவும் அங்கிருந்து தொடங்கி செய்யும் பொழுது நம்முடைய நச்சு விரட்டப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அகமாக பார்க்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. மொத்தத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த அட்ட கர்மமுமே நம்ம வந்து அகமா பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா புறமா பண்றது கிரியை ஆயிடும். நம்ம அகமா பண்றதுதான் நம்மளை ஞானத்திற்கு எடுத்து செல்லும். அத்தகைய ஒரு பாடலை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்கம்மா. முள்ளுக்கு முள்ளுதான் பயன்படும் என்கின்ற மாதிரி உச்சாதனம் மூலம் நமக்கு விரோதிகள் எதிரிகள் இருக்கும்போது அவைகளுக்காக திருமலர் ஐயா அதை படைத்திருக்கலாம் என்று உணர்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாருங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 999வது மந்திரம். ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்குபடவே பலாச பலகையில் காங்கு அருமேட்டிற் கடுப்பூசி விந்துவிட்டு ஓங்காரம் வைத்திடு உச்சாடனத்துக்கே. இந்த மந்திரத்துல பலாசம் அப்படிங்கிறது புரசு மரத்தை குறிப்பிடுகிறது. காங்கு என்றால் வெப்பம், அருமேட்டில்னா கரிய தகட்டில், கடு அப்படின்னா நஞ்சு, விந்து அப்படின்னா இந்த மந்திரத்துல வளையம், உச்சாடனம் அப்படின்னா ஏவல். ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில், வடமேற்கு திசையாகிய வாயு மூலையில் அரி அரண், அரினா திருமால், அரண்ணா சிவபெருமான். காத்தர் கடவுளை முதல்ல சொல்லி அளித்தர் கடவுள் சிவபெருமான சொல்றாங்க. மகனாகிய ஐயனார் கோவிலில் புரசு மர பலகையில் சூடான கரிய தகட்டில் நஞ்சை பூசி வட்டமிட்டு அதன் மேல் ஓம் எனும் பிரணவத்தை அமைத்து உச்சாடனம் செய்க என்கிறார் திருமந்திரத்தில் திருமூலர். இதற்கு இணையான ஒரு பாடல். சிவனை நினைச்சு நாம ஓமெனும் மந்திரத்தை உச்சரிக்கணும். திரு அருட் பிரகாச வள்ளலார் அருளிய திரு அருட்பா. இதுல
எல்லாருக்கும் கடவுள் பொதுவா இருக்கிறாரு. அந்த சிவனை ஓமெனும் மந்திரம் சொல்லி உச்சரிப்போம் நாம். கல்லாருக்கும் கற்றவருக்கும் களிப்பு அருளும் களிப்பே, காணாருக்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லாருக்கும் மாட்டாருக்கும் வரம் அளிக்கும் வரமே, மதியாருக்கும் மதிப்பவருக்கும் மதி கொடுக்கும் மதியே. மதி என்றால் அறிவுன்னு அர்த்தம், ஞானத்தை தரக்கூடியவர் சிவபெருமான் அர்த்தம். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, என் அரசே, யான் புகழும் இசையும் அணிந்து அருளே என்று பாடுகின்றார். ஓமெனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்து இறைவனை நாம் வணங்குவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. உண்மையிலே தினமும் திருமந்திரத்துக்கு ஒத்த ஒரு தேவாரத்தை இணைத்து சொல்லுகின்ற தங்களின் பாங்கு உண்மையிலே உணரும் தன்மையும் அதிகமாகவே இருக்கின்றதம்மா. மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் பக்கத்தில் நம்முடன் வந்திருக்கின்றார்கள் டாக்டர் பொன் மாணிக்கவல்லி அவர்கள். அர்த்தனாரி ஐயா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட போலான்னு நினைக்கின்றேன். வாருங்கள் அர்த்தனாரி ஐயா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்திய அம்மையார் பாடி சொன்ன அந்த திருவருட்பா அருள் விளக்க மாலை அப்படின்னு ஒரு பகுதி. அதுல 100 பாடல்ல ஒண்ணு அவங்க சொன்னது, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கான பாடல் திருவருட்பால சர்க்குரு மணிமாலை. மாற்றறியாத செழும் பசும் பொன்னே, மாணிக்கமே, சுடர் வண்ண கொழுந்தே, கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயில் இருந்த குணப்பெரும் குன்றே, வேற்றறியாத சிற்றம்பல கனியே, விச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே, சாற்றறியாத என் சாற்றும் கழித்தாய், சாற்றறியாத என் சாற்றும் கழித்தாய், தனி நடராஜயன் சர்க்குரு மணியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மாதம் ஒரு சிறப்பு விருந்தினரும் சிறப்பு சிந்தனையும் நாம் செய்து இந்த வருடம் முழுவதும் ஆரம்பித்து கொண்டாடி வருகின்றோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடன் 25 வருடங்களுக்கு முன்னதாகவே திருமந்திரத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து பள்ளி கல்லூரிகளில் யோகாவையும் திருமந்திரத்தையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 50க்கு மேற்பட்ட சொற்பொழிவுகளையும் செய்து 2011 பாத்தீங்கன்னா திருமூலருக்கான குரு பூஜையை கோபூஜையையும் திருக்கண்டியூர் அப்படின்ற ஊர்ல தொடர்ந்து செஞ்சு வந்துருக்கின்றாங்க. சித்திரை 1 அன்றைக்கு சித்தர் தினம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மூலன் பிறந்த ஊரான சாத்தனூரில் தினமும் அந்த சித்திரை 1 அவருடைய பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 21 யோகா டேவையும் அவர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். தனக்குரிய சிறப்பாக நீர்நிலை யோகாவை அறிமுகப்படுத்தி தனக்கென ஒரு முத்திரையை பதித்து உள்ளார்கள். 2014 முதல் இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் திருமந்திரம் அண்ட் யோகா ட்ரைனிங் அப்படின்னு ஆரம்பித்து உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் பல அதிக சொற்பொழிவுகளையும் பல பேப்பர்களையும் சப்மிட் பண்ணியுள்ளார்கள். தன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மரபில் யோக மருத்துவம் அப்படின்னு ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார்கள். அப்புறம் திருவிளக்கு பூஜையை தமிழ்ல பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்படியாக உள்நாடு வெளிநாடுகளில் பல
கட்டுரைகளையும் திருமந்திரம் மருத்துவமாகவே எழுதி பதிவு செய்து உள்ளார்கள் நிறைய கட்டுரைகளை. அப்பேற்பட்ட ஆன்றோர் நம்முடைய எளிய அழைப்புக்கு இணங்க இன்று வருகை புரிந்து ஒரு வித்தியாசமான தலைப்பாக திருமந்திரம் ஒரு சட்ட நூல் என்கின்ற தலைப்பில் நம்முடைய ஒரு 25 நிமிடங்கள் உரையாற்ற உள்ளார்கள். மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கம்மா. டாக்டர் பொன் மாணிக்கவல்லி சித்தாந்த ரத்தினம் அவர்களை இந்த குழு வருக வருக என்று வரவேற்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. அம்மா, நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க, எடுத்துட்டு பேசலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். கேக்குதாங்க ஐயா? ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்கம்மா. நன்றி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இப்ப கேக்குதாங்க ஐயா? நல்லா பரவாயில்லைங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலரின் வைர வரிகளை வணங்கி குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாள். தினமும் காலை எழுந்தவுடன் கடமைகளை செய்து முடித்தவுடன் திருமந்திரம் படிப்பது ஆன்றோர் வழக்காக இருந்திருக்கிறது. 1942ஆம் ஆண்டு நம்முடைய சைவ சித்தாந்த கழக வெளியீட்டில் தமிழ் இந்த நூலுக்கென்றே, இதுக்கு பேர் தமிழ் நூல். திருமந்திரம் என்பது நமக்கு தெரிந்த ஒரு நூல். ஆனால் இதுக்கு தமிழ் நூல் என்றே ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட திருமந்திர நூலுக்கு தமிழ் சங்கம் மதுரையில ஒரு குழு அமைத்து இதை ஆய்வு செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. இப்ப 3000 பாடல் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம 3047 தான் நம்ம இடைச்சர்கள்ல நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நம்மளும் பின்பற்றி வருகிறோம். ஆனால் 3000 பாடல் அப்ப இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் எதையோ இடையில எழுதி அதை நமக்கு புகுத்தி இருக்காருன்னு தெரியுது. இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இது ஒரு சட்டமா பார்க்குறோம். மருத்துவமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். மருத்துவமாவே இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் பள்ளி கல்லூரிகளுக்கு நம்ம எடுத்து செல்றோம். ஆனாலும் இதை ஏன் சட்டமாக நாம் இதை கொண்டு வர வேண்டும், ஏன் இதை சிந்திக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இன்றைக்கு யோகா அப்படின்னா என்ன யோகா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நிறைய பேர் பயணிச்சிருப்பீங்க. இப்போ நான்லாம் யோகா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அவங்க எந்த யோகாலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமந்திரத்தை விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த யோகா, ஏன் இதில் நம்ம வெற்றி அடைய முடியலை? ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் யாராவது ஒருத்தர் அட்டாங்க யோகம் பண்ணுறோம், அட்டமாச்சித்தி பண்ணுறோம், இதில் நம்ம வெற்றியாளராக இருக்கோம், இதனால் என்னோட குடும்பம் மேம்படுது, இதனால அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஒரு தயார் செய்ய முடியலை. பேப்பர் தயார் செய்து நம்ம ஒரு அதை சிறப்பாக முன்னிறுத்தி நம்ம ஒரு ஈக்குவலாக நவீன மருத்துவத்துக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியலை. ஆனால் அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அடியனோட தாழ்வான வேண்டுகோள். அதை சட்டமாக ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், சொத்துரிமை சட்டம், இந்திய அடிப்படை சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், இப்படிதான் நம்ம கிரிமினல் சட்டம் இப்படிதான் தெரியும். ஆனா இங்க நம்மளுடைய ஐயா கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கருவுருவு சட்டம், இந்த மருத்துவ சட்டம், அட்டாங்க யோக சட்டம், அட்டமாச்சித்தி சட்டம், இதெல்லாம் நம்ம இதை சட்டமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவர்கள் மட்டுமல்ல, நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கொண்டே அப்படியே சரௌண்டிங் எத்தனாயிரம் பாப்புலேஷன் மக்கள் தொகை இருந்தா கூட அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பல்லாண்டு காலம் ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நான் இதை பேச வர்றேன். இதை பேசணும்னு நினைக்கிறது எழுதிக்கிட்டு இருக்கேன். 1900 எத்தனாவது வருடம் 99. அப்போ இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் முடிவடையலை. இதை தொட ஏதோ ஒன்று நமக்குள்ளாரே நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும். இப்போ அம்மையாரெலாம் பேசினாங்க அந்த புரசமரம். அது எதுக்கு அப்படின்னாக்கா, அட்டகன்மத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது மலையாளத்துக்கு போயிடுச்சு. நம்ம சரியாக பண்ணலை. அதை கரெக்டாக எந்திரிக்கணும், அதை எழுந்து அது சரியான முறையில் உட்காந்து
எந்த இடத்துல இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நேரம் பத்தாது. இப்ப பரபரப்பான சூழ்நிலையில நம்ம ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்குதான் சொல்லுவாரு நம்ம திருமூலர், நீ அட்டகன்ம பண்றியா பண்ணாத, நீ அட்டாங்க நெறிப்படி நில்லு. இது ஒரு சட்டமா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அன்னரி இன்னரி எண்ணாது அட்டாங்கத்து அன்னரி சென்று சமாதியிலே நின்மின் நன்னரி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னரி யாகத்தில் போக்கில்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 537வது பாடல்ல நம்ம திருமூலர் குறிப்பிடுகிறாரு. ஏற்கனவே நம்மளை மிரட்டி வச்சுட்டாரு. நீ தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் போகாத, இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்தியாகரம் தாரணை தியானம் சமாதி, அதுதான் நமக்கு அட்டாங்க யோகம். அது தமிழ்ல தீது ஆற்றல் நன்றகற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நச்சினாக்கினியார் உரையில எழுதியிருக்காங்க. ஆனா அந்த எழுத்து வடிவம்லாம் இங்க நம்ம எண்ணமா நம்ம கொண்டுட்டு அதை சொல்லாக்கி எழுத்து வடிவமா கொண்டாந்து செயலாக்கி நம்ம கொண்டாந்து இந்த உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்தணும். ஆனா அந்த வெளிப்படுத்துறோமா என்னங்கிறதா கிடையாது. நம்ம திருமந்திரம் படிக்கிறோம், அப்படியே போயிடுறோம். என்ன பண்றதுன்னு கூட தெரியலதான். ஒவ்வொரு உரையாசிரியர்களும் ஒவ்வொரு பொருள்ல ஏற்றி இருக்கிறாங்க. அவங்க எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆசனம் இன்னைக்கு நேத்து வந்ததா கிடையாது. ஏகப்பட்ட ஒரு ஆண்டு நம்ம தொல்காப்பியத்துக்கு 2000 ஆண்டு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு தேவாரம் எப்ப தோன்றுச்சு, திருவாசகம் எப்ப வந்துச்சு, திருவருட்பா எப்ப வந்துச்சு அப்படிங்கிற ஒரு நம்ம வருடத்தை நம்ம குறிப்பிடலாம், நூற்றாண்டை குறிப்பிடலாம். ஆனா திருமந்திரத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டுகள் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு ஆண்டுகள் கிடையாதுங்கிற மாதிரி அதை விட்டுட்டு அது காலத்தால் முற்பட்டது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆய்வோட ஒரு நோக்கமாக வச்சிருக்கோம். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு புதுமையான செய்திகளை அக்கார்டிங் டு இன் திஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்துல இருக்கிறபடி நாம அதை புதுமையா நம்ம இந்த சமூகத்துக்கு கொண்டுட்டு வரணும். அதான் நம்மளுடைய சிறப்பான கடமை. இன்னைக்கு கேழ்வரகு தெரியும் நம்ம எல்லாருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கூழா கிண்டி நமக்கு அப்படியே ஊற்றி நடுவில் ஒரு வெள்ளைக்கட்டி வைப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு குழம்பு வகைகள் ஏதோ ஒன்று வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? இல்லை. அதை இடியப்பமாவா செஞ்சு நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம். அதனால தான் நம்ம மூதாதையர்கள்லாம் இயற்கை உணவை நம்ம பயன்படுத்தி இருக்காங்க. உடம்பு ஆரோக்கியமா இருந்திருக்கு. இன்னைக்கு சைவத்துல இன்னைக்கு வாயாலே மென்னு முழுங்கி எது ஜீரணிக்கப்படுகிறதோ அதுதான் நல்ல உணவுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியா வந்துட்டாங்க. ஆனா நம்ம தான் ஒவ்வொரு விசேஷத்துலயும் நம்ம ஆளுங்க நம்ம ஏதோ புகுத்தி நம்ம இன்னமும் இந்த உணவு வகைகளை மாற்றாம நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். உணவு வகையிலும் சரி, நம்மளுடைய வாழ்வியல் நெறிகளிலும் சரி, அதை நாம் சட்டம்னா நம்ம போய் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில படிக்க போறது கிடையாது. நம்ம திருமந்திர என்ற ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு மையத்தில் சரியான ஒரு குருவிடம் இருந்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்பார் திருமூலர். அப்ப நம்ம இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு குருநாதர் நம்மளை தேடி வருவார். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது, சந்தேகமே படக்கூடாது, ஐயமே கிடையாது. அதனாலதான் நமக்கு இந்த அன்னரி இன்னரிலாம் போகாத. இப்ப நம்ம இதுலயே திருமந்திரத்தை பாடுறவங்க எல்லாம் ஒவ்வொரு மந்திரத்தை எடுத்து சொல்லுவாங்க, அவங்களா ஒண்ணு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு போய் அது திருப்பி கீழே இறக்கி விடும். அதனாலதான் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம் என்பது தொல்காப்பியரோட சூத்திரம். தொல்காப்பியருக்கு தெரியாதா? ஒரு புதுசா ஒரு மந்திரத்தை புகுத்தி அதை எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தெரியாதா? ஏன் சொல்லல? ஏன்னா சொன்னால் மரபு மீறினால் என்ன நடக்கும் என்பது தொல்காப்பியருக்கு தெரியும். அப்ப ஒரு இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா மொழி மரபுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மொழி என்பது சொல், அந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களின் இலக்கணத்தை கூறுவதுதான் மொழி மரபு. எழுத்து சொல் பொருள் அதுக்குள்ளரே அந்த சொல்லுக்குள்ள இருக்கும் பொருள் எப்பயுமே அந்த சொல்லை விட்டு பிரியவே பிரியாது. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, திருமந்திரத்தை எவ்வளவு விடயங்கள் வருகிறது, அப்படியே எடுக்க வந்துகிட்டே இருக்கும், பேச பேச வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த உரையற்று உணர்வற்று உயிர் பரம் அற்று நான்கும் கடந்த சொரூபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான்கும் அப்படின்னாக்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இங்க ஒவ்வொரு உரையாசிரியர்களும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஒவ்வொரு அனுபவம் தான் திருமந்திரத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம தனித்தனியா ஆங்காங்கு இருந்து செயல்படாம நம்ம அப்படியே குழுவா கூடி அதை சட்டமா ஏற்றும் பொழுதுதான் இது மக்களுக்கு முழுமையாக பயன்படும். அப்ப எல்லாமே முழுமை பெறணும்.
ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமூலர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு தவறா நினைக்க வேண்டாம், ஏதோ எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு வந்து உட்கார்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. எங்க வெளிநாட்டுல இருந்து இப்ப திருமூலர் காணாம போய் தமிழ்நாட்டுக்கு அவர் எவ்வளவு அழகு வாய்ந்தவர், அழகு அப்படியே வழியும். திருமூலருடைய ஒரு அங்கமுத்து என்ற ஒரு புத்தகம், சித்தர்கள் பாடல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். நான் ஒரு நூல் நிலையத்துக்கு போயிருந்தேன், திருப்பனந்தாளுக்கு. போய் பேசிட்டு இருக்கப்ப அந்த திரு மந்திர புக்கு அதுக்குள்ள இருந்திருக்கு. லைப்ரரியில எல்லாமே இருக்கும், ஆனா அங்கமுத்து புக்கு அங்கே இருந்திருக்கு. திடீர்னு நான் இங்கே இருக்கேன் வா, நான் இங்கே இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா ஒருவருன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் இப்படிதான் திருமந்திரத்துல கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச அலைவேன்னு அனைவருக்கும் தெரியும். உடனே நான் போய் அந்த புத்தகம், கிட்டத்தட்ட 100கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது, அந்த புத்தகத்தை அப்படியே அப்படியே உருவுறேன். எது கனவுல வந்ததோ அந்த புத்தகம் அதுல இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்கமுத்து அப்படிங்கிற ஐயா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா அதுதான் திருமூலருடைய உருவம் என்று அடியனுக்கு காட்டினார். அதைத்தான் பார்த்து கொண்டு இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். அதைத்தான் இங்க யாரு வந்தாலும் அதை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அழகு வழியும் அப்படி ஒய்யாரமான கொண்டை. அப்படியே திருமூலர் யாருன்னா சிவபெருமான். அதாவது குரு என்ன செய்வார்னா சட்டை தாங்கி கீழே இறங்கி வருவார்னு ஒரு வழக்கு இருக்கு சைவ சித்தாந்தத்துல. அப்படி திருமூலர் எல்லா சித்தர்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூமியில தோன்றியவர். ஆனால் நம்மளுடைய திருமூலர் எங்க இருந்து வந்தாரு? கைலமலையில இருந்து வந்திருக்காரு. அப்பெல்லாம் மெடிக்கல் சயின்ஸே இல்லாத காலத்துல ஒரு பறந்து வந்து 69 சாத்தனூர் வந்து அந்த மாடு மேய்ப்பவனுக்காக உடம்பில் புகுந்து எப்படியெல்லாம் ஒரு அரங்கேற்றம் செய்தார் என்ற விடயங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும். இதை பேசிக்கொண்டே இருந்தால் நீண்ட ஒரு நெடிய ஒரு பயணமாக இருக்கும். ஆகையால் திருமூலரை பற்றி நாம் இங்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதானமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அப்படி தாடி கரு என்ற ஒரு தாடி, அழகான காதுகள், அந்த உத்தராக்கம், எப்படி ஆகம விதி கொடுத்தவர் அல்லவா, எப்படி எல்லாம் ஒரு ஆண் பட்டை போட வேண்டும், இந்த கையில 2 கையிலையும் பட்டை, உத்ராட்சம் எப்படி கட்ட வேண்டும், பார்திகள் பத்மாசனம். நீங்க ஆசனம் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த என்ன சொல்றாரு, பார்திகள் காலை இழுத்து அப்படியே மேல தொடை மேல வைக்கணுமா, அப்புறம் மேல வந்து வலது கால் வரணும், அதான் சொல்லுவாரு. அதை செஞ்சிருக்காரு ஐயா. அதுதான். அப்புறம் கை 2 என்ன சொல்லுவாரு, மலர்ந்து அப்படியே தொடையில வைக்கணும். அதற்கு பெயர் தான் பார்திகள் பத்மாசனம். இன்றைக்கு திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா திருத்தளிநாதர் என்ற கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வால்மீகிநாதர் இருக்காரு. அவரே என்ன பண்ணுவார், கையை அப்படியே விரிச்சுக்கிட்டு நீளமா வச்சு சின்முத்திரையில இருப்பாரு. இங்க நம்ம கரூர் சித்தர் எப்படி உட்கார்ந்து இருப்பாருனாக்கா அவர் நம்ம திருமூலருடைய வழி வந்தவர், மௌனகுரு வழி வந்தவர். அப்புறம் அதுக்கு பிறகு தாய்மானவர் வந்து நம்ம திருமூலர் வழி வந்தவர். அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கூற்றுல தான் நம்ம சொல்றோம். ஆனா இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திருமூலருக்காக அவதாரம் எடுத்து இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து நுணுக்கமாக, அணு அப்படின்னு சொல்லுவாங்க, அணுனா ஒண்ணுமே இல்லாத சிறிய ஒரு விடயத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்றதுதான் நம்மளுடைய கடமை. அப்ப அதுல என்ன பண்றாரு, சின்முத்திரையில இருக்காரு. இங்க நீங்க பார்த்திருப்பீங்க, தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழனுக்கு பிரதான குருவா இருக்கிறவரு நம்மளுடைய கரூர் சித்தர். அவரை பார்த்தீங்கன்னா அவரு சின்முத்திரையில பத்மாசனத்துல இருப்பாரு. ஆனா பத்மாசனம் சின்முத்திரையில் 2ஆ பிரிக்கணும். இங்க அப்படியே நுணுக்கமா பிரிக்கணும். அதுதான் சட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்றலாம், ஆனா திருமூலர் எழுதிய சட்டத்தையோ நம்மளுடைய இலக்கணத்தை எழுதியக்கூடிய அவரு ஒரு சித்தர், அவர் ஒரு சித்தர், தேரையர் சித்தர். அவரைத்தான் இன்னைக்கு தொல்காப்பியர் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த தொல்காப்பியரும் ஒரு பெரிய சித்தர். அதெல்லாம் வந்து நம்ம அகத்தியரோட மாணவருக்கு தெரியும், அதை யாரும் சொல்றது கிடையாது. நம்மளுடைய ஆய்வு நூலை கொடுத்துருக்கோம். அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பொண்டிக் லாங்குவேஜ்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு சத்தம் வரும், அதை வச்சு இது பண்ணுவாங்க. அது மிருகங்கள் கூடிய ஒரு லாங்குவேஜ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது, இது சூட்சுமமான லாங்குவேஜ். இதை வந்து நம்ம அக்கௌண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அக்கௌண்ட் லாங்குவேஜ்னா இங்க நவீன மருத்துவத்துக்கும் நம்மளுடைய திருமூலருடைய மருத்துவத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒத்து வரும். ஆகையால் தான் இதை நாம் வந்து ஒரு லா என்ற ஆர்டராகவே பார்க்கக்கூடிய, மருத்துவத்தை தாண்டி இதுதான்டா நடக்கும், அடிச்சு பேசலாம், இதுதான் நடக்கும், இதுக்கு மேல எதுக்குமே நடக்காது. அது சொல்றாரு இல்லையா, பொய்யான் சொல்றாரு, கொல்லான் பொய் கூறான், இதெல்லாம் சொல்றாரு ஒரு பாடல்ல. அது நம்மளுடைய இயமம் நியத்துல வரும். அப்ப ஏன் வந்து இந்த கொல்லான் பொய் கூறான், இந்த கலை விழான் என் குணான்,
கல்காமம் இல்லா நியமத்தானே என்று சொல்றாரு. இதை வந்து சூட்சுமமா சொல்றாரு. அப்பெல்லாம் நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்குவோம். அந்த காலம் அப்படி. இந்த காலத்துல சயின்ஸை ப்ரூவ் பண்ணணும், அப்பதான் நம்ம நம்புவாங்க. அதனாலதான் நம்ம இப்ப கூடி குழாவி கொஞ்சிக்கிட்டு இருக்க இந்த திருமந்திரத்தை பத்தி பேசக்கூடிய அத்தனை பேருக்குமே நமக்கு தெரியும். நம்ம செய்ய மாட்டோம், நம்ம எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம், சின்ன பொய் கூட சொல்ல மாட்டோம். சொன்னா என்ன நடக்கும்? திருமூலத்து கிட்டத்துல போக முடியாது. ரொம்ப மன்னிப்பார், மன்னிச்சுக்கிட்டே போவாரு. ஆனா ஒரு வகையில தண்டிப்பாரு. ஆனா அந்த தண்டனை யாரும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொடுக்க மாட்டாரு, நமக்கு தெரியற மாதிரி கொடுப்பாரு. அதனாலதான் நான் இங்க சட்டமா பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் என்னோட ஒரு ஆயிரக்கணக்கான திருமந்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் என்னுடைய நான் சூட்சுமமாக இருந்து கொண்டு அவர் எனக்கு உணர்த்தியதை நான் திருப்பூந்துருத்தியில் இருந்து கொண்டு அப்பர் பெருமான் சொல்வாரு, காணாதனை காட்டினானே சொல்லாதவனாம் சொல்லி அடியேனை இங்கு ஆளாக்கொண்டு புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை கண்டேன் நானே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவர் என்ன அடுத்து சொல்லுவார், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனை என்று சொல்லுவார் திருவையார் பதிகத்துல. அப்ப அவர்னால எப்படி பாட முடியுது அப்பர் பெருமானால? இதே திருப்பந்துரித்துல ஒரு மடம் வச்சிருக்காரு, அது பொய்யலி பேர், அவர் பேரே பொய்யலியப்பர். நான் ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இங்க இருக்கிறேன். இங்கதான் இந்த பெட்டகமா கிடைச்சிச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஆராய்ந்து பார்க்க போனால் அவர் சூட்சுமமான ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் தான் இதை வந்து இன்று இந்த இனிய நாளில் இதை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப நாம பேசுவோமா? பொய் பேச மாட்டோம். அப்ப இந்த களவிலான்னு சொல்றாரு, களை வாங்க கூடாது, ஏன்? தண்டனை கிடைக்கும்டா. ஆனா அம்பேத்கர் கண்டுபிடிச்ச சட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு நீதிபதியை வச்சு சட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா திருமூலர் சூட்சுமமாக தண்டனை கொடுக்கிறார். ஆனால் அதை நாம ஏற்றுக்கொள்கிறோமா, உணர்கிறோமா, அடுத்து அதை செய்யறோமா செய்யாம இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாதான் முடிவு செய்யணும். நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதுதான் முடிவு பண்ணுது. இததான் வந்து சொல்றாரு ஒரு பாடல்ல, நான்கினையும் நீக்கி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இங்க மருத்துவமா பாக்குறோம். அந்த மருத்துவ சட்டத்தை பார்த்தோம்னா கருவுருவு சட்டத்துல வந்து பாக்குறோம். கருவுரு சட்டம் உங்களுக்கு தெரியும், ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும். இதை நம்ம மருத்துவமா தானே பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு உள்ள கூடிய மருத்துவத்தோட அப்படி ஒத்து போனோம்னா XX பெண்ணு XY ஆண். அதுல முதல் வரியில பாத்தீங்கன்னா ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சண்டை போடுவாங்க தெரியாம. இப்ப சயின்ஸ் காலத்துல நம்ம வாழ்றோம், அதனால இப்ப யாரும் சண்டை போட முடியாது, அதான் சட்டமாவே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு இயற்கையாகவே இந்த XX என்ற ஒரு குரோமோசோம் இருக்கும். இந்த XY என்பது யாருக்கு இருக்குன்னா ஆண்களுக்கு இருக்கும். அப்ப ஆண்கள் கூட்டுறவும் போது அவங்க சரியா இருக்கணும். இருவருமே நம்ம ஆரோக்கியமா இருந்து அதன் பிறகுதான் ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் கருவுருவு சட்டம். இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல, வெளிநாடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா என்ன செய்வாங்க? நம்மளுடைய பட்டினத்தடிகளுக்கு நடந்த ஒரு குடும்பம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தத்தெடுத்தல் முறை இருந்துச்சு. இப்ப அதை குற்றம் ஆக்கிட்டு இப்ப வேற ஒரு விடயங்களை புகுத்துறாங்க. அப்ப புகுத்துறப்ப என்ன செய்யும்? நம்மளுடைய மரபு மாறி போயிடும். வளர்க்கறது கூட நம்மளுடைய மரபு வந்துடும். ஆனா இங்க எங்க மாத்துறாங்க? கருவிலேயே மாத்தி போடுறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான விடயங்களாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மருத்துவம் பண்றதுனால இந்த பல வகையான கேசஸ் எல்லாம் வர்றதுனால இதை கொஞ்சம் எளிமையா சொல்றதுக்கு எளிமையா இருக்கிறது. இப்ப இங்க என்ன பண்ண முடியும்? ஆண்கள்னாலதான் பிரச்சனை அப்படின்னு யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளை பிறக்குது பாரு, இவெல்லாம் என்ன அப்படின்னு பிரச்சனைகளுக்குரிய குடும்பத்தையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க தப்பு எங்க நடக்குது? ஆண்கள்னால நடக்குது. ஆண்கள் குற்றம் போது அந்த XY இந்த X போச்சுனாக்க பெண் குழந்தை பிறக்கும், ஒய்யும் சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். அது வந்து கண்கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கடையில இந்த பூண் 2 ஒத்து பொருந்தில் அழியாகும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து இன்ன வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணல. ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமூலர் சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியனும். ஏன்னா அந்த அழியை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அழிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனா அந்த அவங்க கூட்டுறவுல எப்படி இருந்தாங்கிறது அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். அப்ப அதை அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அப்புறம் அதைத்தான் இப்ப திருநங்கை என்று சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆய்வுல சொல்லணும், அழின்னு சொல்லிட்டு தான் இந்த பிராக்கெட் வேற நம்ம போடணும். அது ஒரு ஏன்னா மரபு மொழி மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும் நமக்கு. நம்ம அடுத்தவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. இதுல அழி அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல நம்ம இப்ப உள்ள அந்த அதுக்கான இணையான ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க இல்லையா, திருநங்கை திருநம்பி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்.
தண்டையும். அப்புறம் தாழ்மிகுமாகில் தரணி முழுதாளும் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன பண்ணணும், அவங்க அந்த நல்லபடியா ஒரு தாழ்ச்சி இல்லாம சந்தோஷமா அன்பு, இங்கதான் அன்பு சிவமும் வேலை செய்யும். நம்ம நினைக்கிறோம் இப்ப எல்லாம் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும், கடமைக்காக பண்ணிட்டு போறாங்க. பரியாங்க யோகத்துல சொல்லுவார் இல்லையா, பூசாதனவெல்லாம் பூசி, என்ன ஒரு அழகு, அதான் முதலிரவு. அதை போல நம்ம இந்த பரியாங்க யோகம் பண்றவங்க அந்த விந்து விடக்கூடாது ஆண்கள். அப்ப அப்ப பெண்கள் மனநிலை எப்படி இருக்கணும், அன்பு. இப்ப பெண்கள் எப்படி இருக்காங்க, ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா அந்த அந்த பேர், அந்த ஜோடிக்கு தான் தெரியும், அந்த இணையர்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி. அது ரொம்ப சூட்சுமமான விஷயம், அது அவங்களுக்கே விட்டுருவோம். அப்ப எப்படி இருக்கணுமா, அவங்க ரொம்ப அன்பா இருக்கணும். அன்பா இருந்து தவம் இருந்து பேசி கொஞ்சி குழாவி பல வகையான செய்திகளை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் நாம் அந்த ஒரு குழந்தையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஐயாவோட கருத்து. அதுதான் உலகத்தை ஆளும், அதுதான் அவர் அவதாரம். தவம் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஞானசம்பந்தர் பெருமான் தவம் இருந்தாங்க இல்லையா, தவம் இருந்து பெற்று பேர் எப்படி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, பேர்ல அழகான பேரை சூட்டுகிறார்கள். இன்றைக்கு ஒரு வீட்டுல இப்ப நான் ஒரு திருமந்திரம் படிக்கிறேன், திருமந்திர சொற்பொழிவாளராக இருக்கேன் அப்படின்னா எங்க வீட்டுல சொல்றதை கேட்கறாங்களா அப்படின்னா அது கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆகையால ஐயா என்ன சொல்றாரு, நீ ஒதுங்கிடுவாரு, அவர் ஒரு சட்டம் போடுவார் நமக்கு, அவர் தான் நீதிபதி, ஒதுங்கிரு வேற என்ன அப்படிம்பாரு. அதுக்கு பிறகு நம்ம அப்படி பேசிட்டு இருக்கப்ப தவத்துல இருக்கிறப்பவே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலதான் அட்டாங்க யோகத்தை சரியா பண்ணணும். அந்த யோகத்தை நீ அன்னறி இன்னறி நில்லாது, நம்ம தான் இப்ப வேற வேற நெறிகளுக்கு போயிடும். இன்னைக்கு சமையல்காரங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கு, பாடத்திட்டம் இருக்கிறது, ஒரு கட்டடக்காரங்களுக்கு ஒரு சிலபஸ் வந்துருச்சு. இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றியாளர்களாக, அட்டமா சித்தி நிச்சயமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாரு, அதான் அவரோட சட்டம். ஐயாவோட சட்டம் என்னன்னு தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மேலிருந்து கீழே ஒண்ணு விழுந்துச்சுன்னா அது ஒரு ஆங்கில இந்தியனுடைய ஒரு விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத சயின்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். ஆனா ஐயாவோடது ஊர்த்துவ ரேதசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை மேலே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததுதான் குண்டலினி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆங்கினா சக்கரத்துல இருந்து அப்படியே வெளிவருவது யாரு வர்றா, ஒரு சோதி வரும். அப்படியே நெற்றி உற்று உற்று பார்க்கணும் பாரு ஒரு பாட்டுல. 2770 சொல்லுவாரு, நெற்றிக்கு நேரு புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க. இதுல 2 இது போடுறாரு சொல்லுவார் இல்லையா நம்மளுடைய வள்ளல் பெருமான், கசிந்து கசிந்து நினைந்து நினைந்தும் பாரு, ஒரே இதுல அப்படி அடுக்கும் வழியில போடுவாங்க. அப்ப உற்று உற்று பார்க்க ஒளிவரும் மந்திரம், அதுக்கு பேர் தான் சிற்றம்பலம்னு பேர் என்று சொல்லுவோம். ஆக இங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு 3000 பாடல்ல ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்த்து பாடல் என்ன சொல்லுவோம் தெரியுமா, வாழ்க நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி. நம்ம இங்க என்ன சொல்லுவோம், 3047வது பாடல் நம்ம சேர்க்கிறோமா, அதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இங்க நல்ல வாதாடி இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வரக்கூடியவர்கள் நம்மளுடைய வழக்கு உரைஞர்கள். அந்த வழக்கறிஞர்கள் நீதிபதி கிட்ட போய் இதுதான் கேட்டு வாங்கி ஒரு ஆலோசனை செய்து எப்படி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்களோ அதே போல் நமக்கு ஐயா ஒரு பெரிய ஒரு பெட்டகத்தை நமக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவர் சொத்து இருந்தாக்க எங்கெங்கே போயிருக்கும். இப்ப ராஜராஜ சோழனுடைய சொத்து எங்கே போயிருக்கு, எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும், கண் கூட பார்க்கின்றோம். இன்றைக்கு தமிழ் மரபு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா, இல்லை. நம்ம என்ன சொல்றோம், உன்னை பத்தி பேசினா நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம இதை சொன்னாக்க அப்படி நினைப்பாங்களோ, மனசு விட்டு பேசணும். அதற்கான ஒரு ஆலோசனைகள்கிட்ட சொல்லி இது எப்படி பண்ணுனா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இதுல இப்படி போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு குழு இருந்திருக்கிறது. ஆனால் இன்று தமிழகத்துல அந்த குழுவே கிடையாது. பேசினா ஒதுக்கி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு அழகான ஒரு கருத்தை கொண்டு நீங்க முன்வைக்கணும், அது உலக நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் திருமூலர் ஒதுக்கி வைக்க மாட்டார் நம்மள, அதுதான் அவரோட ஸ்பெஷல். இன்றைக்கு 2009 என்று நினைக்கிறேன், திருமந்திரத்தில் மருத்துவம் மணிவாசகர் பதிப்பு. இன்னைக்கு நீங்க சென்னையில போய் பாத்தீங்கன்னா நம்மளோட மலேசியா பல்கலைக்கழகமும் அதுல இந்திய ஆய்வியல் துறையும் பாண்டிச்சேரி பன்னீர் திருமுறை மன்றம் நடத்திய ஒரு கருத்தரங்கு, இன்டர்நேஷனல் கருத்தரங்கு, பன்னாட்டு கருத்தரங்குல அடியனுடைய கற்றை திருமந்திரத்தில் மருத்துவம். அப்பெல்லாம் ஒரு கத்துக்குட்டி, ஏதோ ஐயா சொல்லுவாரு, எழுது எழுது அப்படிம்பாரு, ஏன்னா தூங்க விட மாட்டார், எந்திரி எந்திரிம்பாரு, அப்படியே பக்கத்துல உட்காந்து அப்படியே எழுப்பி விடுவாரு. ஆனா கனவுல ஒருத்தர் கேட்டேன்,
எப்படிம்மா நீங்க திருமந்திரத்துக்கு வந்தீங்க, யாரு உங்களோட கைடு அப்படின்னாக்கா, என்னோட கைடே திருமூலர் தான். எப்படி கத்துக்கிட்டீங்க? கனவுல வந்து சொல்லுவாரு, ஆச்சரியப்படுவாங்க, என்னம்மா கனவு? இலக்கியத்துல கண்ணகி கனவு கண்டதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்லுவா, நான் ஒரு கனவு கண்டேன், அது ஒரு பெரிய நகைப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோழிட்ட சொல்லுவா. அப்ப அதெல்லாம் நம்ம இலக்கியத்துல படிச்சு அதெல்லாம் ஒரு கேள்வியாக ஒரு மார்க்ல இன்னைக்கு நமக்கு நடந்துகிட்டு இருக்கு இலக்கியத்துல. ஆனா ஒரு அருளாளர் கனவு கண்டா அது ஒரு சாபக்கேடு. எப்பயுமே சரி, 63 நாயன்மார்களும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்லவர்கள்லாம் சரி, துன்பத்தில் இருப்பதற்கு காரணம் நாமே தான். நம்மளை சார்ந்த மானிடர்கள், நம்மளை சார்ந்தவர்கள் அப்படித்தான் ஒதுக்கி வச்சிருவாங்க. இதை எப்படி கொண்டுட்டு வர்றது? அப்போ ஒரு குழுவை போடுங்க, இதை பண்ணுவோம், கோடிக்கணக்கான ஒரு ஃபண்டை இறக்குங்க. கெட்டதுக்கு பண்ணுவாங்க எல்லாருமே, கெட்டதுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோடிக்கணக்கான ஃபண்டெல்லாம் வரும். ஆனா நல்லதுக்கு நல்லவங்களை வச்சுக்க மாட்டாங்கிறது திருமணம் சொல்லிட்டாரு கனவுலே. வந்து இப்படிதான் விதி, இப்படிதான் சொல்லுவார். விதி ரொம்ப வலியது, அதை ஞானத்தால் வச்சுதான் நீ வந்து அதை நீ அறுக்க முடியும். நல்குறவுன்னு உங்களுக்கு ஒரு பாடல் வந்திருக்கும் பாத்தீங்களா, சேலை கிழிந்தது போல ஆயிற்று வாழ்க்கை அப்படி பாரு. வறுமையை கொடுத்துதான் ஆட்கொள்வாரு, சும்மா ஆட்கொள்ள மாட்டாரு. அப்பொழுதுதான் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நித்தம் எந்திரிச்சு நம்ம திருமந்திரம் தொடணும். படுக்கிறப்ப திருப்புகளை பாடணும். அருணகிரிநாதர் அப்படி இருந்தாரு, அது ஏதோ ஒரு நோய் வந்துச்சு அவருக்கு, அது நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஆனா அருணகிரிநாதர் அழகான பாடலை ஒரு பாடுவார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயற மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படிம்பாரு அருணகிரிநாதர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்படிலாம் அவர் பட்ட துன்பத்தை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் யார் சொன்ன, அவரை கொடுத்தாராம், அவரு முருகப்பெருமான் கொடுத்ததாக சொல்கிறார். முருகப்பெருமான் யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு நம்மளுடைய திருமந்திரத்துல நம்ம திருமூலர் சொல்றாரு, தந்தைக்கு முன் பிறந்தானேன்னு ஒரு பாடல் வரும். சண்முகம் தோன்றினான் அப்படின்னு. அந்த சண்முகம் யாரு? நம்மளுடைய சோதி பிரம்ம அப்படியே பிளம்பாக வெளிப்பட்ட 6 சக்கரத்தில் வந்தவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். அவர் வந்து அவர் தான் ஆண்மகன், ஒரு ஆணுக்கு பிறந்தது அப்படிங்கிற ஒரு கூற்றுல நம்ம இன்னைக்கு பேச பேச ஒரு இனிமையான ஒரு மந்திரம் தான் நம்மளுடைய திருமந்திரம். பல நூல்களை கொண்டுட்டு வந்து நம்ம ஆய்வு செய்யலாம். அப்ப இங்க யார் வர்றாரு? மூலாதாரத்து 6ல 6 முகம் தோன்றினான், அது அப்புருவடன அக்னியாக வருகிறார். இடகளை பிங்களை அக்னிகளை முருகப்பெருமான் வந்துட்டார்னா நம்ம உடம்புல எந்த நோயும் வராது. சரவணபவன் அப்படின்னாலே அவன் சரம் பார்ப்பவன். இன்னைக்கு வாசியை மாத்தி போட்டோம்னா சிவான்னு வரும். சிவான்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும், அவர் வந்து உள்ளுக்கு உட்காந்துருவாரு. ஏன் அப்படி நம்பிக்கையா சொல்றேன் அப்படின்னாக்க, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கிறது. இப்ப நாயை கூப்பிட்டோம்னா என்ன வரும்? நம்ம அப்படின்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் வந்துடும். பூனையை கூப்பிட்டா எப்படி வரும்? பூஸ் அப்படின்னு கூப்பிட்டாக்க வந்துடும். இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். கோழிக்கு ஒரு இது இருக்கு, பாம்புக்கு ஒரு, நாகத்துக்கு ஒரு பாஷை இருக்கிறது. நீங்க தவம் பண்ணினீங்கன்னா, நல்லா தவம் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், ஒரு பெரிய வீடியோவில் பாம்பு அப்படியே படம் பிடிச்சி, மழை பெய்யுது அப்படியே பாம்பு படம் பிடிச்சி தண்ணிலாம் வந்து படாம பிடிக்குது அப்படின்னா அதை ரசிப்போம், அதுக்கு லைக் பண்ணுவோம், நம்ம எல்லாம் செய்வோம். ஆனா நம்ம செய்யறோமா? அங்கேதான் நமக்கு இங்க ஒரு கேள்விக்குறி வந்துரும், பாம்பு வந்துடும். நம்ம என்ன செய்யறோம்? மூச்சு பயிற்சி பண்றோமா? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமே. ஏன் இந்த பாடலை வந்து கரு உருவ சட்டத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த காற்று நல்லா இருந்தா மட்டும்தான் நாம உடலுறவு கொள்ளும் போது சரியாக பண்ண முடியும். சரியா செய்யலைன்னா இங்க அழியாக பிறந்துரும். அதுக்கு பிறகு ஒன்னே ஒண்ணு முக்கியமான விஷயம், இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய, அது முக்கியமா தமிழினங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா பெண்கள்லாம் குண்டாயிடுறாங்க, ஆண்களும் குண்டாயிடுறாங்க. உடலுறப்ப என்ன சொல்றாரு? பானபம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாரு 4வது வரியில திருமந்திர கரூர் சட்டத்துல முடிக்கிறாரு. அப்ப ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பாருங்களேன், எக்டோபிக் அப்படின்னு போட்டு பாருங்க நெட்ல, அது என்ன செய்யுது? நான் ரொம்ப நாள் யோசிச்சேன், இது எப்படி வருது? திருமூலர் ஒண்ணுமே சொல்லலையா? ஏப்பா நான் வேற தமிழர் மரபில் யோக மருத்துவம் வேற தலைப்பை எடுத்துட்டேனப்பா, நான் எப்படிப்பா ஒரு 20 நிமிஷம் பேசணுமேப்பா அப்படின்னு கேக்குறப்ப இந்த பாடலை எனக்கு உணர்த்துறாரு. அந்த உடலுறப்ப என்ன பண்றாங்களா, தாழ்ச்சி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா அது ஏதாவது, அதுக்குதான் சொல்றாரு முதல் அந்த பரியாங்க இதெல்லாம் படிச்சுட்டு தான் இதைதான் நம்ம கொடுக்கணும். நம்ம இனிமே வர்ற காலத்துக்கு இந்த பரியாங்கத்துல சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் பூசி பக்கத்துல உட்காந்து எப்படிலாம் நம்ம வந்து உடல் மொழின்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு இது வரும். இங்க என்ன பண்றாங்க,
ஏதோ அந்த இப்ப கல்யாணம் பண்றாங்க, அந்த திருமணத்தெல்லாம் முடிச்சிட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்களா என்னன்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல, உள்ளுக்க நடக்கிறது வெளியில தெரியாது. அப்ப பெண்ணும் குண்டா இருப்பாங்க, ஒரு சில ஒல்லியா இருப்பாங்க. இவங்க 2 பேரோட மனநிலை இருக்கிறது இல்லையா, அந்த மனநிலை இரண்டு வேறாக வேலை செய்யும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது இவர்கள் உடலுறவு கொள்ளும் பொழுது ஒரு சில நேரத்தில் தாழ்ச்சி வந்தவங்கள இந்த விந்து என்ன பண்ணுதுன்னா, கருமுட்டையும் சேரும்போது அந்த கருக்குழாய்க்குள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாலப்பியன் டியூப் என்ன பண்ணுது, அப்படியே ரெண்டும் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கும் உள்ளுக்க. அந்த உள் உறுப்புகள் வந்து காத்துக்கிட்டே இருக்கும் 2 சைடும், அப்படியே கேட்ச் பண்றதுக்கு, அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம், அழகா கொண்டுட்டு போய் அந்த வினையெல்லாம் எடுக்கணுமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும். அது தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளுக்க. நாம இங்க தவம் பண்ணா தானே அது நடக்கும். அப்ப இடையில என்ன பண்ணுது, அது கருப்பைக்குள்ள போகாம அந்த இரண்டும் கலந்து அந்த எக்ஸ்ஒய் எல்லாம் கலந்து என்ன பண்ணுது, அந்த குழாய்க்குள்ள அந்த எக்டோபிக்கா மாறிடுது. அப்ப எக்டோபிக்கா மாறிச்சுன்னா 2 டியூப் இருக்கும் பெண்களுக்கு, ஒண்ணு இங்க வந்துடும், ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு இருக்கும். முதல் தவணை வந்து இங்க மாறிடுச்சுன்னா இவங்க வந்து இதுல பயந்து போயிடுவாங்க. ஆகா இப்படி ஆயிருச்சான், போன வயித்த வலிக்கு வந்த குழந்தைங்க அந்த பெண்ணுக்கு என்னன்னு போய் ஸ்கேன்ல பண்ணி பார்த்தாக்கா, அப்பெல்லாம் மருத்துவச்சி இருந்தா, இப்படி பிரச்சனையே வந்தது கிடையாது. பெரும்பாலும் என்னோட மருத்துவ முறையில பாத்தீங்கன்னா இப்படி வந்ததே கிடையாது. ஆனா இந்த ஒரு 20 வருஷத்துக்கு பின்தங்கிய காலத்துல தான் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த எக்டோபிக் என்ன பண்ணுது, அது உள்ளுக்க போய் அந்த எக்டோபிக்ல உட்காந்துருது. அப்ப இதை வந்து அதை எடுத்துருவாங்க, அந்த டிஜு எடுத்துருவாங்க. அப்ப இன்னொரு குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாயில பாத்தீங்கன்னா அடுத்த முறை பண்றப்ப அது போயிடும். அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாம போயிடும். அதே போல ஆணுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிருங்கிற ஒரு செய்தியையும் ஒரு பாடல்ல கொடுக்குறாரு. இதுதான் நம்மளுடைய திருமந்திர கருவுரு சட்டத்தோட வேலை. அப்ப கரு உற்பத்தியில இருந்து நம்ம என்ன செய்யணும், 5 வயதில் ஆதியை துளு, இது யார் சொல்லியிருக்கா, அவை சொல்லியிருக்கா, அவை தெரியாத விடயமா. அப்ப அதையெல்லாம் நமக்கு சூட்சுமமாக நமக்கு அதை வந்து அக்கல்ட் லாங்குவேஜ்ல இன்னைக்கு நவீன மருத்துவத்துல சொல்லுவாங்க, ஒரு மோஷன்லயோ ஒரு யூரின்ல, அதாவது சிறுநீர்லயோ அந்த மலத்திலையோ சின்ன சின்ன ஒரு ஒரு கருப்பு கலர்ல காப்பி கலர்ல ரத்த கலர்ல ஒரு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா செய்வாங்க, அதை வந்து அக்கௌண்ட் பிளட்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று எடுப்பாங்க, பரிசோதனை பண்ணுவாங்க. அதை ஒரு பரிசோதனை கூடத்து லேபுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது அது ஒரு கெமிக்கலை கலந்து போடும் பொழுது அது ரத்தமா இல்லை வேற ஒரு கலரா என்று அதுக்கு வந்து நம்ம உடனே முடிவு பண்ண மாட்டாங்க அவங்க. அதனால சோதனைக்கு நம்ம உட்படுத்த விட வேண்டும் ஒன்றொன்றையும். அப்ப பண்ணும் பொழுது அதுல ஒரு ரிசல்ட் வரும். ஆகையால அதை வச்சுதான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு சூட்சுமமாக ஒரு சட்ட நூலாகவே கொடுத்தவர் நம்மளுடைய திருமூலர். அதுக்கு ஒரு சரீர சித்தி உபாயத்துல அந்த ஒரு சட்டமா பார்ப்போம். உயிர்வழி சட்டத்துலதான் ஏற்றி இறைக்கின்னு சொல்றோம். அதுல 16:64:32 சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி இறக்கி இருகாலு பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு 4வது வழியில முடிக்கிறார் ஐயா. ஒவ்வொரு உபயமா சொல்றாரு. ஏன் சொல்றாரு, உடம்பு முக்கியம்டா, அதுக்கடுத்து உயிர் முக்கியம்டா, இந்த 2 இருந்தா தாண்டா நீங்க ஆனத்தை பெறலாம். அது எதை சொல்றாரு, சரீர சக்தி உபாய சட்டத்துல நமக்கு சொல்றாரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தேனேன்னு முடிப்பாரு, மானே தேனேன்னு முடிப்பாரு. ஆக நம்ம மொழி மரபு மட்டுமல்லாமல் இந்த இனிய செந்தமிழில் இயற்றிய நம்மளுடைய திருமூலருடைய திருமந்திரத்தை மருத்துவமாக, சட்டமாக, அன்பே சிவம் என்ற அன்பாக ஒரு லவபிள் ஒரு புக் அது. அதை வந்து அக்கார்டிங் டு இன் திஸ் புக் நம்ம புதுமையா ஒரே உரையாசிரியர் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உரையாசிரியர்களும் ஒவ்வொன்றை எழுதி கொண்டிருப்பார்கள். ஆனா அவங்களெல்லாம் பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுங்கன்னு ஐயாட்ட கேட்டேன். நெய்வேலியில 2012 பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க நெய்வேலியில. பெரிய ஆள்கள்லாம் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. ரொம்ப அப்பெல்லாம் வந்து ஒரு சரியா தெரியாது. ஆனா திருமூலரே இருந்து பேசணும்னு தான் நான் தவம் பண்ணுவேன். அதுல நல்ல பேர் எடுத்துட்டேன். உலகத்தில் முதல் முறையான்னு போட்டிருந்தேன். ஒருத்தர் கேட்டாராம், அது எப்படி இந்த அம்மா முதலில் உலகத்தில் முதல் முறையாகன்னு சொல்றாங்க, எத்தனையோ யோகா இருக்கு, எவ்வளவு பேர் இவங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது ஐயாட்ட கேட்ட உடனே அங்க இருந்து போன் பண்ணாங்க, அம்மா இப்படி ஒரு கேள்வி ஒருத்தர் எழுப்பியிருக்காரு, நோட்டீஸை படிச்சுட்டு என்னமா சொல்றது அப்படின்னு கேட்டாரு. அவர் பேரு சோமையா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, நெய்வேலியில தான் இன்னைக்கு இருக்காரு.
எனக்கு ஒண்ணுமே புரியல தான் அந்த கேள்வி கேட்டோட. நமக்கு தான் பயம் வந்துருமே. கொஞ்ச நேரத்துல ஐயா இப்படி கேட்டிருக்காங்களேன்னு சொன்னோன்னு அடுத்த நிமிஷம் சொன்னாரு, நேரா வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐயாவோட உத்தரவு. உடனே சொன்னேன், நேரா வர சொல்லுங்க, ஃபீஸ் தான் இல்லை இலவசமா தானே பண்ண போறோம், வந்து உட்கார சொல்லுங்க, முடிச்ச உடனே வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே அவர் முதல்ல வந்து மேடை ஏறி அவர் வரலாமான்னு கேட்டாராம். கண்ணீர் மல்க என் கையெடுத்து அவர் கண்ணில் வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருமந்திரம் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய சந்ததிகளை, அதாவது அட்டாங்க நெறிப்படி இருப்பவர்கள் சந்ததிகளை இங்க இருந்து கொண்டு எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் இயக்கக்கூடிய நம்ம திருமூலர் குருநாதன், நமக்கு குருநாதன் சிவமே குருவன கூறின நன்றி என்று நம்மளுடைய ஒரு பாடல்ல இருக்கு. அப்படிப்பட்ட குருநாதர் ஒரு உபாயத்தை சொல்கிறார். உபாயச்சத்தை சரீரத சட்டத்துல சொல்றாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதையெல்லாம் பின்பற்றி இன்று பேச பேச ஒரு இனிமையான ஒரு அமிர்தம் சுரக்கக்கூடிய ஒரு நூலை இன்று உலக நாடுகள் எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த வாய்ப்பையும் நம்மளுடைய கிளப் ஹவுஸ்ல நம்மளுடைய நெய்வேலி ஐயா எனக்கு வாய்ப்பளித்த நம்மளுடைய இன்ஜினியர் தியாகராஜ் ஐயா, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது அவரை பார்த்து. ஒரு மாசம் ஆச்சு அவருடைய குரலை கேட்டு. ஆகையால் அவர்கள் எல்லாம் ஒரு நேரடியாக ஒரு பேசி நம்ம சிந்தித்து கொஞ்சி குழாவி நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்புகளை, மீண்டும் ஒரு வாய்ப்பை, நேரடியான ஒரு வாய்ப்பை தருவதற்கும் அதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் சென்னையில். என உங்களுடைய வாழ்த்துக்களோடும் மகிழ்ச்சியோடும் நம்மளுடைய திருமூலர் சித்தத்திலும் ஆசையோடும் இந்த உரையை இப்போதைக்கு மகிழ்வுடன் நிறைவுரை செய்கிறேன். மீண்டும் சிந்திப்போம் என கூறுகிறேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி வெல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தான் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. உண்மையிலே ஒரு பெரிய மேலேந்து ஒரு நீரூற்றாக உண்மையிலே அருமையாக திருமந்திரம் ஒரு சட்ட நூல் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான கோணம் ஏற்பட்டது. அப்படி தாரணையா சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள 4-5 மாசமா தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கிறது. பலவித பிசிகளுக்கு நடுவுல அப்புறம் நேற்று திடீர்னு கேட்டவொடனே இன்னைக்கு எளிமையாக டக்குன்னு ஒத்துக்கிட்டு திருமந்திரத்தை பற்றி ஒரு சட்டமாக பார்க்க வேண்டும் என்று ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தையும் சொல்லி தன்னால் ஒரு சிறப்புற ஒரு நீர்நில தியானம், தமிழ் மறைவில் யோக மருத்துவம், தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி தனக்கு குருநாதராகவும் சிவனாகவும் அவரே இருக்கின்றார் என்பதெல்லாம் உணர்ந்து எங்களுக்கெல்லாம் அது ஒரு ரோல் மாடலாக காமிச்சு இந்த தளத்துக்கு பெருமை சேர்த்த இந்த குழுவின் சார்பாக தங்கள் பாதம் பணிந்து தங்களை வணங்குகின்றோம். அம்மா திருமூலர் அவையடக்கத்துல சொல்வார், நான் அனைத்தையும் கற்று நாணம் பெற்று திருமந்திர மாலை எழுதவில்லை, இறைவன் திருவருளால் எழுதினேன் அப்படிம்பார். அது மாதிரி அவர் சிவபெருமானே தான் வேற ஒரு விதமாக நமக்கு அனைத்தையும் வழங்கி உள்ளார். அவரையெல்லாம் உணர்ந்து படித்து தெளிவுபற்று நமக்கு ஆன்ம பெறுவதற்கு அவன் அருள் வேணும், நம்முடைய கர்ம வினையும் வேணும் என்று இக்காலகட்டத்துக்கு ஏற்றவாறு சுற்றி அதை உணரும்படி செய்ய எங்களை எல்லாம் இந்த மெய்ஞானத்திலே திளைக்க வைத்த அம்மையார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றோம். மிக்க நன்றி. தேரணையா அவர்களை பற்றி வாழ்த்து வணங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றின்ற வார்த்தை பத்தாது. திருமூலருடைய அந்த பூரண அருளாசி பெற்ற அம்மா அவர்கள் கருவுரு சட்டத்தை பற்றியும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமை கருத்துக்களை திறம்பட எடுத்து கூறி நமக்கு உணர்த்தி வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும் என்ற முறைகளை எல்லாம் திருமூலர் எந்தவாறு அறிவுறுத்தினாரோ திருமூலரே அவர்களுக்குள் இருந்து நமக்கு உரைத்திருக்கிறார்கள். நாமும் தினந்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த 3 தந்திரம் 4ஆம் தந்திரம் வரும்போது எவ்வளவு ஒரு சிறப்பு, இன்னும் முழுமையடையும் போது இன்னும் எவ்வளவு ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படும்.
என்பதையெல்லாம் சிந்திக்கும் போது உண்மையிலேயே இப்பவே அந்த பேரானந்தத்தை அடைந்த ஒரு மனநிறைவு கிடைக்கிறது. ஏன்னா பொதுவாக பல ஆண்டுகளாக இதை சிந்தித்து தெளிவு பெற்ற அனுபவ ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நாம காது கொடுத்து கேட்டு கடைபிடிக்கும் போதுதான் அந்த மேன்மை நிலையை உணரவும் முடியுது. அதை கடைபிடிக்கணுன்ற அந்த உறுதியும் கிடைக்கும். அப்ப மன உறுதியை கொடுத்து இன்னும் தெளிவு பெற வேண்டும் என்ற சிந்தனை, ஆராய்ச்சி வேணும், இன்னும் ஆராய்ந்து இன்னைக்கு உலக மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும் என்ற அளவில் ஆர்வத்தோடு இருக்கின்ற அம்மா அவர்களுடைய அந்த அறிவுத்தொண்டு, அருட்தொண்டு மென்மேலும் சிறந்தவங்க எல்லாம் வல்ல இறையர்களை பிரார்த்திக்கிறோம். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம், கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு இறைவா அருள்வாயாக. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி கொள்கின்றேன். அம்மாவை அழைக்கும் அம்மாவை அழைக்க காரணமாக தூண்டுகோலாக இருந்தவரும் ஐயா அவர்களே என்று கூறி கிருத்திகா அம்மா அவர்கள் துறைவாய்த்துறை இணங்க அன்போடு அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம் அம்மா. உண்மையிலேயே இந்த சபை நான் எப்பவுமே அழகேசன் ஐயா கிட்ட சொல்றது வழக்கம். இந்த சபை திருமூலரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை. அவர் அவருடைய முழுமையான ஆசி, அருள், அவருடைய இருப்பு இந்த சபையில எப்பவுமே நான் உணர்றது வழக்கம். இது ஒரு சமயமும் இந்த சபைக்குள்ள வரும்போது அது ஒரு முகூர்த்தமா இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 50வது பாடலையும் 60வது பாடலையும் இந்த சபைக்கு வர ஆரம்பிச்சேன். தொடர்ந்து இன்னைக்கு 1000வது பாடலுக்குள்ள நம்ம போறோம். அப்பேற்பட்ட ஒரு சபையில அவருடைய இருப்பை உணர்த்தக்கூடிய வகையில நிறைய அறிஞர் பெருமக்கள் வந்துட்டே இருக்காங்க. அதுல உங்களுடைய வரவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இனம் காண்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இனம் காண்பது என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன ஒரு உணர்வையும் இது நம்மளோடது, இப்படிதான் நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். அதுதான் இனம் காண்றது. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, உங்களுக்கும் தமிழ்நாடா? ஆமா, எனக்கும் தமிழ்நாடு. உங்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்டமா? எனக்கும் தஞ்சாவூர் மாவட்டம். உங்களுக்கும் இந்த ஊரா? எனக்கும் இந்த ஊர். அப்படி சொல்லும்போது பக்கத்துல வந்து இனம் காண்றோம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு அடையாளம். அப்ப இந்த மாதிரி திருமூலரோடு பயணிப்பவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அவங்க அப்படின்னு இல்லை, எல்லா குருமாரோடும், திருமூலரோடு மாத்திரம் இல்ல, எல்லா குருமாரோடும் பயணிப்பவர்களுக்கு இத்தகைய ஒரு நெருக்கம், இத்தகைய ஒரு ஒத்துணர்வு தோன்றும். அத்தகைய ஒரு ஒத்துணர்வு உங்களோட பேச்சுல என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அனதர் சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த திருமூலர் எங்கனம் கலந்து இருக்கிறார், அதனுடைய விகிதாச்சாரம் என்ன அப்படிங்கறத உங்களுடைய இந்த உரையில என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க சொல்ற மாதிரி திருமூலரோடு எல்லா விஷயத்தையும் பொருத்தி பார்த்துடலாம். இந்த உலகத்துல அவரு இன்னைக்கு அழகேசன் ஐயா சொன்னார் சட்ட நூல் அப்படின்னாரு. சொல்லும் போது என்னால ரொம்ப எளிதா நீங்க சொல்ல போற கோணம் எனக்குள்ள உட்கார்ந்தது, எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு திருமூலம் தான் சட்டம். நீங்க என் நண்பர்கள் இல்லைன்னு இந்த சபையில இருக்கிறவங்க கிட்ட கேட்டா தெரியும். நான் எல்லா பாடலையுமே நான் எல்லா இலக்கியங்களையும் நான் திருமூலத்தை வைத்துத்தான் நான் பார்க்கிறது வழக்கம். அபிராமி அந்தாதியும் சரி, சௌந்தர லகரியும் சரி, லலிதா சஹஸ்ரநாமம் சரி, கிருஷ்ண சஹஸ்ரநாமம் சரி, இல்ல இன்னும் சொல்ல போனா இன்னும் கோதை ஆச்சியாரினுடைய பாடல்களை கூட நான் திருமூலத்தை வைத்துக் கொண்டுதான் நான் பார்க்கிறது. அந்த கண்ணாடி நானே எனக்குள்ள சொல்லிக்கிறது உண்டு. ஒருவேளை நம்ம ரொம்ப ஆழ்ந்து போறதுனாலயா இப்படி எல்லாமே திருமூலர் சொன்ன மாதிரிதான் நமக்கு தோணுதா அப்படின்னு கூட எனக்கு தோணும். அப்பேற்பட்ட ஒரு பாதையை தான் அவர் நமக்கு காட்டி தராரு. இந்த சபைக்கு வரும்போது நான் சொல்றேன், இதே பாடலுக்கு நான் முதல் நாள் சிந்திக்க கூட மாட்டேன். அப்படியே அந்த சபையில வந்துதான் அந்த பாடலை வாசிப்பேன். ஆனா நான் தொடர்ந்து திருமந்திரத்தை வாசிக்கிட்டே வரேன். கிட்டத்தட்ட இது ஒரு
4வது முறை நான் திரும்பி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு புரிதலை நமக்கு தருவாரு. ஆனா இந்த சபையில வந்து உட்காரும்போது அவர் வேற ஒரு புரிதலை நமக்கு தருவாரு. அந்த இடத்துல இந்த இடத்த சொல்லுன்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க சொல்ற ஒரு ஒரு கூற்றோடும் நான் ஒத்து போகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு அறிமுகம் இன்னைக்கு. சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் வந்து அற்புதமான விஷயம். இது வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல சொல்லணும். நீங்க சொல்றீங்க, அந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறதே ரொம்ப அவருடைய கருவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த பணியை செய்யுங்க. இதுக்கு நாங்கெல்லாம் என்ன விதமான ஒரு ஒத்துழைப்பை மன ரீதியாக உடல் உழைப்பாக நாங்க என்ன பண்ண முடியும், அதற்குண்டான பாதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. இது வந்து திருமூலர் தந்த அறிமுகம். அதனால அந்த ஒட்டுணர்வு, அந்த ஒரு ஒத்திசைவுக்கு வழிகோலிய அழகேசன் ஐயாக்கும் உங்களை அறிமுகப்படுத்திய தியாகராஜன் ஐயாக்கும் நன்றி கூறி இந்த பணி மேலும் மேலும் சிறக்க அந்த திருமூலரை வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால அவருடைய பாதம் பணிந்து உங்களுக்கு வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. வாருங்களம்மா வித்யா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா வணக்கம் அம்மா. உங்களுடைய உரை மிகவும் அருமையாய் இருந்ததம்மா. புதிய புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம் அம்மா. நீங்கள் கூறியபடி இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் குண்டா இருக்கிறாங்க. ஒபிசிட்டினால நிறைய டிசீஸ் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்றைய உணவு கலாச்சாரத்துல பீஸா, பர்கரு, சிக்கனு இப்படிதான் அவங்க சாப்பிட்றாங்க. உடம்புக்கு முக்கியத்துவம் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை இளைய சமுதாயம். அதனால பின்விளைவு எப்படி இருக்கும், குழந்தை சந்ததிகள் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத நான் திருமந்திரத்துல படிச்சிருக்கேம்மா. ஆண் பெண் அந்த இன்பமான ஒரு வாழ்க்கையில மலம் இருந்தா என்ன குழந்தை ஊனமா பிறக்கும், கண்ணு தெரியாது, காது கேட்காது, அந்த மாதிரி எழுதிப்பார். சிறுநீர் இருந்தா அதேதான், என்ன ஊனமா பிறக்கும், ஆணா பிறக்கிறது, பெண்ணா பிறக்கிறது, அலியா பிறக்கிறது, பேடுவா பிறக்கிறது, எல்லாமே அறிவியல் சார்ந்து அன்றைக்கே பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய அருளை பெற்று திருமூலர் திருமந்திரத்துல மந்திரமா எழுதியிருக்காருமா. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். எனக்கு அது நீங்க பேச பேச எனக்கு ஞாபகம் வந்தது. என்னோட வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுமா, நீங்க தமிழ ரொம்ப நல்லா மொழியை அறிந்து ஆய்வு நோக்கில திருமந்திரத்தை நீங்க ஆய்வு கட்டுரையா உலகத்துக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனா பொது வெளியில இதழ்கள்ல ஒரு எளிமையான ஒரு நடையில ஒரு ஆண் பெண் வாழ்க்கை, ஏன்னா திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதியிருக்கார், இல்லறம் அடுத்துதான் துறவரம், இல்லறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. நம்ம திருமூலரும் பார்த்தீங்கன்னா உடம்பு அழியக்கூடியதுங்கிறாங்க, ஆனா திருமூலர் சொல்வாரு இந்த உடம்பை நல்லா நீங்க பார்த்துக்கணும். அத மந்திரத்தை நீங்க சொன்னீங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்றார், முன்னம் உடம்பை இழுக்கன்று இருந்தேனேன்னு முதல் மந்திரம் எழுதியிருப்பார். அப்புறம் அவர் புரிந்து கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்த பிறகு இந்த மந்திரத்தை அவர் எழுதியிருக்கார். அதனால எனக்கு ஒரு தோன்றுதல் என்னன்னா, நீங்க கொஞ்சம் பத்திரிகைகள்ல எளிமையா எழுதுனீங்கன்னா அதை கொஞ்சம் பேர் படிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும்மா. அது உங்களால முடியும், திருமூலரோட அருளால சிவனோட அருளால நடக்கணும்மா. ரொம்ப உன்னதமான ஒரு நேரமா இருந்தது. திருமந்திரத்தினோட இன்னொரு கோணத்துல நீங்க சட்டநூல் பத்தி நீங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்ததம்மா. நாங்களும் விரும்பி படிக்கிறோம், பகிர்ந்துக்கிறோம் கேள்வி ஞான தளத்துல. இன்னும் நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்குவோம்மா. ரொம்ப சிறப்புமா. நன்றிமா. நன்றிமா. விந்தியா அம்மா அவர்கள் அனது ஒரு வேண்டுகோளையும் வைத்துள்ளார்கள். பொன்மாணிக்கவல்லி அம்மா அவர்கள் அதற்கு திருமூலர் ஒத்துழைப்போடு நல்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். கீழே இருக்கிற அன்பர்கள் யாராவது ஹேண்ட் ரைட் பண்ணுங்க, மேல வந்து தங்கள் கருத்தை பதிவிடலாம். ராஜா சார், ஆர்கே சார்,
அடிக்கடி வாருங்கள் அம்மா தளத்துக்கு. ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். மேலே 1000 தொடும்போது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை சட்டமாக்க வேண்டும், சட்ட நூலாக பார்க்க வேண்டும் என்கின்றது எங்களுக்கு உணர்த்திய திருமூல நாயனாருக்கும் எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. ஒரு புத்தகமா எழுதிக்கிட்டு இருக்கேங்க ஐயா, எழுத்து வடிவில கொண்டுட்டு வந்திருக்கேங்க ஐயா, விரைவில் வெளியிடுவோம். கிருத்திகாமா சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த குழு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது. தாங்கள் எப்போது வேணாலும் குழுவுக்கு வருகை தரலாம். இந்த குழுவுக்கு இந்த குழு தங்களால் ஆன உயர்ந்த அனைத்தையும் தங்களுக்கு செய்ய கடமைப்பட்டுள்ளது என்று திருமலர் வாயிலாகவே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. கீழே இருக்கிற அன்பர்கள் யாராவது கருத்து இருக்குன்னா மேல வரலாம். சபை நிறைய செஞ்சிடலாங்களா ஐயா? தரேன் ஐயா. கிருத்திகாம்மா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி. நிறைவு செய்யலாம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே 1000 தொடும்போது ஆக்சுவலா நாளைக்கு தான் உங்களுக்கு மேடத்துக்கு வச்சிருந்தேன். அப்புறம் நாளைக்கு நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சிருந்ததால 8 மணி வரைக்கும் போகும் அப்படின்றதால அப்புறம் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்க வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கே வரேன்னு சொல்லிட்டு பல்வேறு பணிகளுக்கு இடையில உடனடியாக ஏற்று திருமந்திரத்து ஒரு பெரிய கிளாப் மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்னாப் எடுத்து போட்டு காமிச்சு இப்போ சென்றுகின்ற பாதையும் திருமூலர் வழியும் கரெக்டாக இருக்கின்றது என்கிறதை ஒரு ஊர்ஜியப்படுத்தி ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மெரிட்டாக தங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற தங்களை வணங்கி மேலும் இந்த தலத்துக்கு என்றென்றும் வருகை புரிந்து திருமூலர் ஆசையையும் அருளையும் தங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். நாளைக்கு 1000வது பாடல். அதனால அனைவரும் பங்கேற்று திருமூலரின் திருவுருளை பெற வேண்டி தலத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.